கலைஞர் அவரோட பயணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அவருக்கு ரொம்ப நெருங்கியிருந்தவங்க சொல்லுவாங்க, அவரை போல ஜோசியம் பக்கத்துக்கு ஆளே கிடையாது சார். அவ்வளோ அற்புதமாக ஜோசியம் பார்ப்பாங்க. அவரா சார்? ஆமாம். அவர் 3 பேனா வச்சுருப்பார். அதில் ஒரு பேனா வந்து சில மந்திரங்கள்லாம் மந்திரிக்கப்பட்ட ஒரு தாயத்து உள்ளே வச்சு அந்த பேனாவை தான் பாக்கெட்டில் வச்சுருந்தாருன்னு ஒரு தகவல் உண்டு. திமுக தானே நீ அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. குத்து விளக்கு வச்சுருக்க அப்படின்னு. காலேஜ் இது அப்படின்னு. நான் ஏற்ற மாட்டேன், நீ ஏற்றக்கூடாது அப்படின்னு. இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. சாக்ரட்டிஸ் வாசம் பாடத்தன் வாசம். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்க வராவிட்டார். இந்த நரைத்த தலையிலிருந்து கிளம்புகின்ற சிந்தனை கருத்துக்களை எல்லாம் கேட்டுத்தான் ஏதன்ஸ் நகர் வாலிபர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள். இந்த தலையை பற்றிய தான் இந்த 3 மோசமான ஆளுங்க ஒரே ஏரியாவிலேருந்து வந்தாங்க சார். கலைஞர் திருக்கோளை திருவாரூர், எம்ஜிஆர் கும்பகோணம், 3வது சிவாஜி கணேசன் சூரக்கோட்டை. தமிழ்நாட்டையே ஒரு வழி ஆக்கின 3 பேர் அவங்க. கலைஞர் தான் அதில் வந்து கொஞ்சம் வசதியானவர். சோத்துக்கு லாட்டி அடித்தது எடுத்திங்கன்னா சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர். அதில் இலக்கியம், நான் ஒரு வண்டு, எனக்கு எத்தனையோ பூக்கள் உண்டு, இவள் போனால் நாளைக்கு ஒரு கற்பழிக்கிற சீட்டில் அந்த மாதிரியான இலக்கியத்தை இவர் ஏற்றி விட்ட வெறி அதுவும் சேர்ந்து அது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படியே லயிச்சு போகிற அளவுக்கு நான் போயிட்டேன். இந்த ஆங்கில படங்களை எப்படி பார்க்கணுன்னு ஒரு தான் சொல்லிக் கொடுப்பேன். என் விழி நிறைந்தவனே, வீரர் வழி வந்தவனே என்று எவனை எந்த மனோகரனை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணித்து சபை நடுவை நிறுத்தி சந்தோஷம் காண வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே. சார் நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். அதை இப்போ நினைச்சா கூட அப்படியே பொங்குது. மயிலுக்கு வலை விரித்தால் மானல்லவா வந்து விழுகிறது. டயலாக் என்ன ஒரு டயலாக் இல்லை சார். எப்படிம்மா எழுத்து திறமைக்கு என்ன காரணம்னு புரியல. ஏன்னா அவர் எழுதின வயசெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் கோலி குண்டு விளையாடிட்டு இருந்த காலத்தில் ஒரு வசன கட்டை வந்திருக்கு. அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அவரை கண்டா ஆகாது. அவரை எப்படியோ அவர் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த பாட்டை போட்டது எம்எஸ் சொன்னாங்க. டைட்டில் இவங்க பேர் எதுவுமே கிடையாது. காரணம் வசனம், டைரக்ஷன் ஏஎஸ்ஏ சுவாமி. டைட்டிலில் பேர் வந்த முதல் படம் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நினைவில் மருதநாட்டு இளவரசி. அதோட அவருடைய வசனங்களை எழுதி வாங்கிக்கிட்டாங்களே ஒழிய அவருக்கு அறிமுகம் கிடைக்கல. வசனத்துக்காக அவருக்கு அறிமுகம் ஆனதுன்னு எடுத்திங்கன்னா மந்திரிகுமாரி சார். அவரோட டைலாக்ஸ் வந்து எவ்வளோ எழுச்சி மிக்க விஷயமா ஒன்று இருக்கும் சார். ஒரு பட்டு மோசமான விஷயத்தை கூட எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு தமிழ் படம் ட்ரெஸ்ஸு எதுவுமே பஞ்சகச்சம் வேட்டி கட்டிக்கிட்டு வரமாட்டாங்க. அதான் எனக்கு அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு, வில்லனுக்கு ஹீரோ எல்லாத்துக்கும் ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு. லீவ் போட வச்சு ஸ்கூலில் லீவ் போட வச்சு கொண்டு போய் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா. நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரசிப்பு தருது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ சார் இருக்காரு. அவர் வந்து அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை விட சினிமா பற்றியும் சினிமா பார்வை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் இப்போ வந்து நம்ம கலைஞர் அவர்களோட வந்து 100ஆண்டு விழா, அது மட்டும் இல்லாமல் இந்த 40 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முப்பெரும் விழா சார், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த முப்பெரும் விழா வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது இந்த தருணத்தில் நம்ம வந்து கலைஞர் அவர்களோட 100ஆண்டு விழா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட அரசியல் ரீதியாக அவரை பற்றின எவ்வளோ வந்து அவர் வந்து ஒரு 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 பெரிய ஒரு விமர்சகர், ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியன்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து சினிமாவில் அவர் கால் பதிச்ச அந்த தருணங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு கூட அந்த பராசக்தி டைலாக் தெரியும். அது நீங்களே கூட பேசியிருக்கீங்க சார். ஸோ கலைஞர் அவரோட பயணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், சினிமா பயணத்தை பற்றி. அவர் தஞ்சாவூர்காரரு, திருக்கோளைங்கிற ஒரு ஊரில் தான் அவர் பிறந்தார். இசைவாளர் ஒரு குடும்பம், இசைவாளர்லாம் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. அதனால் அந்த கலைகள்லாம் அவங்க குடும்பத்தோடவே ஒட்டி வந்துருக்குது. இசை வளர்த்த குடும்பம் அதான் அவர் குடும்பத்தோடய ஒட்டி வந்துருக்குது. இவருக்கு அந்த எழுத்து திறமை எப்படி வந்தது எனக்கு இதுவரையிலும் தெரியலை. அந்த எழுத்து திறமைக்கு என்ன காரணம்னு புரியலை. ஏன்னா அவர் எழுதின வயசெல்லாம் பார்த்தா
நாங்கள்லாம் கோலி குண்டு விளையாடிட்டு இருந்த காலத்தில் ஒரு வசனகர்த்தாவாக இருந்திருக்கு. அப்பா சார், ஆமா அவர் அந்த வயசுலேயே அவருக்கு வசனகர்த்தாவாக இருந்திருக்கார். நாங்கள் அந்த வயசில் நாங்கள் கோலி குண்டு விளையாடிட்டு இருந்தோம். இந்த கோலி குண்டு விளையாடுற இடத்துல ஒரு வசனகர்த்தாவாக இருந்திருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த தமிழ் எப்படி வந்ததுங்கிறது அவர் தான் சொல்லணும். அது அவரை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் அவரை கண்டா ஆகாது. அவரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள் பூராமே பிராமணர்கள் கையில் இருந்தது. இவர் ஒரு பிராமண துவேஷியாக தான் அறிமுகமாயிட்டார். அதனால் இவரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக ஒரு பத்திரிக்கை அவரை மட்டம் தட்டி அதை மனோகரா படத்துக்கெல்லாம் என்னென்னமோ விமர்சனங்கள் வருது. அப்படியே ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி படம் வரவே இல்லைன்னு அத்தனை பத்திரிகை எழுதுது. இந்த ஒரு பத்திரிக்கை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட சீனை மாத்திரம் எடுத்துகிட்டு ஐயோ பகுத்தறிவே அப்படின்லாம் எழுதி தன்னுடைய அரிப்பை தீர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவருக்கு அந்த தமிழ் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இன்றைக்கி வரல எனக்கு தெரியாது. அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு ஒரு கதை எழுதினார். அது வெள்ளிக்கிழமைன்னு ஒரு படம் வந்தது, அந்த படமாக வந்தது. படம் சரியாக போகல. நான் அவருடைய எழுத்தில் நான் படித்து ரொம்ப ரசித்த புத்தகம் அது. முதல் அத்தியாயம் நாவனுடைய டைட்டில் வந்து வெள்ளிக்கிழமை. முதல் அத்தியாயம் வெள்ளிக்கிழமையை பற்றி மகத்துவம். ஒரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஊர்லேயும் அது என்னவாக இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் அந்த வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கம் வரும். இலக்கியம் இருக்கும், சமூகம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இருக்கும். அதை படித்த போது தான் எனக்கு வந்து ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம் எனக்கு தெரியும் சார். அந்த ஆண்டாள் பாசுரத்தை எடுத்து போட்டு ஆண்டாள் வந்து திருப்பாவையில் வந்து அந்த வெள்ளிக்கிழமை என்ன எழுதியிருக்கா தெரியுமான்னு எழுதுறாரு. அது மாதிரி அந்த அவருடைய எழுத்துக்கள் ஒன்று. அவருடைய இன்னொன்று வந்து குப்பை தொட்டின்னு. ஆமாம் சார். இந்த குப்பை தொட்டி ஒரு அகாடமி, அதனால் சாகித்ய அகாடமி கொடுக்க வேண்டிய ஆனால் வச்சிருக்கதே அது. ஆமாம் சார். ஒரு குப்பை தொட்டியில் வந்து உழுவுற இதெல்லாம் வரிசையாக எழுதிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொன்றா எழுதிட்டு வந்து கடைசியாக ஒரு குழந்தை வந்து உழுவுது குப்பை தொட்டியில். அது ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டோரி சார். அதாவது சமுதாயத்தினுடைய அத்தனை அசிங்கங்களும் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே தான் கிடக்குதுங்கிறது அந்த கற்பனை. அவர் முதல் அவர் வந்து படத்துக்கு எழுதுனது அவர் வந்தது வந்து அபிமன்யுங்கிற படம். அதுதான் வேடிக்கை. புராண படம், மகாபாரத கதை. அபிமன்யுவில் ஹீரோவை நடித்தவர் வந்து எஸ்.எம். குமரேசன்றவர். ஓகே, அவர் தான் ஹீரோவை நடித்தார். எம்ஜிஆர் வந்து அர்ஜுனனாக வருவார். ஜூபிட்டருங்கிற கம்பெனி படம் எடுக்கிறாங்க. அதுக்கு வசனகர்த்தாவாக கலைஞர் வர்றாரு. அந்த படத்தில் இன்னொருத்தர் யார் வர்றாருனாக்கா எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து உதவி இசையமைப்பாளர் வர்றார், சி.ஆர். சுப்பராமனுக்கு. ஓகே சார். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த படம் இவருடைய வசனத்துக்காக ஓடிச்சு. அதில் ஒரு பாட்டு தான் பிரமாதமான பாட்டு, சூப்பர் ஹிட் ஆனது. புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதுதாய் மனமே பெறுவோமேங்கிற பாட்டு தான் சூப்பர் ஹிட்டு. அந்த பாட்டை போட்டது எம்.எஸ். விஸ்வநாதன். டைட்டில் இவங்க பேர் எதுவுமே கிடையாது. காரணம் வசனம், டைரக்ஷன் ஏஎஸ்ஏ சுவாமி, டைரக்டர் தான் பேரை போட்டுக்கிட்டார். சி.ஆர். சுப்பராமன் பேரை போட்டு விஸ்வநாதன் பேரை போடல. ஆக 2 பேரும் அறிமுகமான படத்தில் பேரே கிடையாது. டைட்டிலில் பேர் வந்த முதல் படம் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவில் மருதநாட்டு இளவரசி. அதோட அவருடைய வசனங்களை எழுதி வாங்கிக்கிட்டாங்களே ஒழிய அவருக்கு அறிமுகம் கிடைக்கல. மருதநாட்டு இளவரசி வசனங்களுக்காக ஓடலை, ஆனால் வசனங்களுக்காக ஓடலை, காட்சிகளுக்காக ஓடிச்சு. கதை பயங்கரமான கதை. அதையும் கலைஞர் தான் எழுதினார். அதில் தான் எம்ஜிஆரும் ஜானகியும் முதல்ல அவங்க ஜோடி சேர்றாங்க. அந்த படத்தில் தான் அவங்களுக்கு காதல் உண்டாச்சு. அது வந்து மர்மயோகி படத்தில் தொடர்ந்து இது போனதால் அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஆரம்பம் ஆனது வந்து அதுதான் கலைஞர் சொன்னார். அந்த வசனம் ஒன்று, காட்டிலே தான் புலி மானை கவ்வும், ஆனால் சமூகத்தில் புலிகள்லாம் மான்கள் வலையில் தான் விழுகின்றன. மானுங்கிறது பெண். காட்டில் தான் புலி வந்து மான் அடிக்கும். ஆமாம். நாட்டில் வந்து மானுக்கிட்ட தான் புலியெல்லாம் உழுந்து கிடக்கும். யார் சார் அவர் அப்படி சொல்லியிருக்காரு? அதாவது அதை ஹீரோ, அதாவது ஆம்பளை தான் பொண்ணுக்கிட்ட மயங்குவான் அப்படின்னு. இங்கே புலி தான் மானுக்கிட்ட மயங்குமே ஒழிய காட்டில் தான் மானை வந்து காட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கிற வேறுபாடை வந்து சொல்லி அந்த காதல் வர்றதை வந்து சொல்லுவார்.
அந்த டயலாகில் தான் அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த காதல் உருவாச்சு அப்படின்னு ஒரு தகவல் அவரே சொன்னது. அது வசனத்துக்காக அவருக்கு அறிமுகம் ஆனதுன்னு எடுத்திங்கன்னா மந்திரிகுமாரி படம். மந்திரிகுமாரி படத்தில் 3 பேர் கலைஞர், எம்என் நம்பியார், எஸ்.ஏ. நடராஜன், ஜி. ராமநாதன் மியூசிக்கு. 4 பேரும் பிச்சுக்கிட்டு நின்னாங்க. எம்ஜிஆர் அதில் ஹீரோ, மந்திரிகுமாரியில் அடையாளம் தெரியாமல் இருந்தார். ஏன்னா சிறந்த வசனங்களும் காட்சிகளும் எல்லாமே நம்பியாருக்கும் நடராஜனுக்கும் போயிடுச்சு, வில்லனுக்கு தான் போயிடுச்சு. பயங்கரமான வசனங்கள் சார். அவரோட டைலாக்ஸ் வந்து எவ்வளோ எழுச்சி மிக்க விஷயமா ஒன்று இருக்கும் சார். ஒரு 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 பட்டு மோசமான விஷயத்தை கூட எப்படி சொல்லுவாருன்னா, மந்திரிகுமாரி படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே வில்லன் ஒரு கொள்ளைக்காரன், ராஜகுருவோட மகன், நாட்டினுடைய ராஜகுருவோட மகன், ஆனால் ஒரு கொள்ளைக்காரன். ஊரில் நடக்கிற பெரிய பெரிய பயங்கரமான கொள்ளையெல்லாம் இவன் தான் பண்ணுறான். யாருக்குமே தெரியாது. ராஜகுருவோட மகனா அரண்மனையிலேயே வச்சுக்கிறான். இவங்களால பிடிக்கவே முடியறதில்ல. ஏன்னா எப்படி பிடிக்க போகிறாங்கங்கிறது வந்து அரண்மனையில் இருக்கட்டும் அப்படி நல்லா தெரிந்து தப்பிச்சுக்கிட்டு போயிடுறான். இப்படியே பண்ணிட்டு போகிறான். அதான் கதையாக, அந்த கதையாக தான். அதில் ஃபஸ்ட்டு சீனு கொள்ளை அடித்து அதில் ஒரு பெண்ணு வந்து அழகான பெண் இருப்பா, அவளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே அவளை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். அவள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போடுவாள். அவள் குத்திக்கிட்டு செத்து போவா, பிடிச்சிக்கிட்டு இருப்பா, இப்படி குத்திக்கிட்டு செத்து போவா, கீழே அப்படியே விடுவாங்க. அந்த கூட இருப்பான் இல்லையா நண்பன், ஒரு தோழன், ஒரு பூவை கசக்கிட்டீங்க, நீ இப்படி ஒரு பெண்ணை கசக்கிட்டீங்களே எஜமான. அதுக்கு அவர் டைலாக், நான் ஒரு வண்டு, எனக்கு எத்தனையோ பூக்கள் உண்டு, இவள் போனால் நாளை இன்னொருத்தி. அதில் இலக்கியம். நான் ஒரு வண்டு, எனக்கு எத்தனையோ பூக்கள் உண்டு, இவள் போனால் நாளை இன்னொருத்தி. கற்பழிக்கிற சீனில் அந்த மாதிரியான ஒரு இலக்கியத்தை. சார் இப்போ நான் உண்மையாகவே இங்கே ஒரு கேள்வி உங்களை கேட்கணும் சார். நீங்கள் அந்த மாதிரியான வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு வசனம்லாம் வந்து ஒரு படத்தில் வந்து அனுபவித்து கேட்டுட்டு இப்போ இருக்கிற படத்தை நீங்கள் எப்படி சார் கம்பேர் பண்ணுவீங்க? அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சுமா, அன்னைக்கு நான் அந்த படங்களெல்லாம் பார்த்தா கூட எனக்கு என்னன்னா, என்னுடைய வளர்ப்பு ஒரு வித்தியாசமான வளர்ப்பு. நாங்கள் 7 பேர் அண்ணன் தம்பிங்க, அது 4 சகோதரர், நாங்கள் 4 பேர் சகோதரர்கள். என்னுடைய 3வது அண்ணன் ராஜேந்திரன் எனக்கு ஆங்கில படங்களை பார்க்குற வச்சதும் மேநாட்டு இசையில் நாட்டத்தை கொண்டு வந்ததும் அந்த அண்ணன் தான். அவரும் டாக்டரு. அவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரேடியோ சிலோன் வந்ததுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே சாய்ஸ்ன்னு வரும். மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரும். பாப்புலர் வெஸ்டர்ன் மியூசிக்கு. அதை 3 மணி அப்படியே உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். கூட இருந்து கேட்டு எனக்கு அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படியே லைச்சு போய் கல்லூரியில் வந்து சேர்ந்தபோது பிரசன்னான்னு ஒரு மலையாளி என் கிளாஸ்மேட்டு, அவன் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வெறி பிடிச்சவனாக இருந்தான். இவர் ஏற்றி விட்ட வெறி அதுவும் சேர்ந்து அது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படியே லயிச்சு போகிற அளவுக்கு நான் போயிட்டேன். இந்த ஆங்கில படங்களை எப்படி பார்க்கணுன்னு ஒருத்தான் சொல்லிக் கொடுப்பார். படம் வரத்துக்கு முன்னாடியே அதை விட இது என்னன்னாக்கா, எங்கள் அப்பாவே அதை செய்வார். எங்கள் அப்பாவே சொல்லுவார், கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோன்னு ஒரு படம், ஒரு வேறு செயல்கள், இன்றைக்கி அது பல்வேறு வகைகளில் அந்த படம் வந்துருக்குது. அந்த படம் வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவே என்னை அனுப்புவார். பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறோமா 5ஆம் கிளாஸு இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்குவார். எங்கள் அப்பாவே அனுப்புவார். அந்த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ கதையை பற்றி சொல்லுவார். கவுண்ட்டுன்னா என்ன, மாண்டி கிறிஸ்டோங்கிற ஊருடைய இளவரசன் அவன். இவன் வந்து ஒரு சிறைச்சாலையில் கிடக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட இருந்த ஒரு கைதி இந்த மாண்டி கிறிஸ்டோங்கிற கோமகனுடைய செல்வங்கள் எல்லாம் இந்த கடலில் இருக்கிற ஒரு தீவில், அந்த தீவில் அவனுடைய சொத்துக்கள்லாம் அங்கே இருக்குது, யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ வந்து செத்து போயிடுவான். செத்து போயிட்டா இவன் என்ன பண்ணுவான், அந்த பாடி எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியில் போட்டு மூடி தச்சு கடலில் தூக்கி போட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த பாடியை எடுத்து மறைச்சி வச்சுட்டு அந்த இதில் உள்ள இவன் பூந்து தச்சுக்குவான். தூக்கி கடலில் போட்டுருவாங்க. கடலில் போட்ட உடனே அவன் அந்த கதையை சொல்லியிருக்கான் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அந்த தீவுக்கு போயிடுறான். தீவுக்கு போனால் சொன்ன மாதிரியே
பெரிய சொத்துக்கள், வைரம் வைடூரியம். பயங்கரமான சொத்துக்களாக அவனே பேர் வச்சுக்கிறான். மாண்டி கிறிஸ்டோவனுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் தன்னை ஜெயிலுக்கு அமிச்சு அந்த குடும்பத்தை எல்லாம் எப்படி பழிவாங்க இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த படத்தை போய் பாடுறான் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். புரியுது சார். அது எங்கள் அண்ணன் வந்து அந்த படத்துக்கு போகல கூட வருவாங்க வந்து நான் நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, அதை சொல்லி கொடுத்துட்டு இது படங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் இது. அதனால் எல்லா மொழி படங்களும் சார் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா அதாவது சொல்ல முடிச்சவன் அன்னைக்கு இருந்த காலத்தில் அப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோ ஓரியன்ட், ஆக்ஷன் ஓரியன்ட் தான். இப்போ சந்திரலேகா படம்லாம் ஆக்ஷன் ஓரியன்ட், பயங்கரமான ஸ்டண்ட் சீன்ஸ் இங்கிலீஷ் ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ் ஸ்டைலில் ஒரு தமிழ் படம் ட்ரெஸ்ஸு எதுவுமே பஞ்சகச்சம் வேட்டி கட்டிக்கிட்டு வரமாட்டாங்க. அதான் எனக்கு அந்த அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு, வில்லனுக்கு ஹீரோ எல்லாத்துக்கும் ஹாலிவுட் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு, அந்த கோட்டைகள், அந்த இது கொத்தளங்கள், அந்த இது எகிரி பாஞ்சு பிடிக்கிறது, அந்த கோட்டை இது அகழியை தாண்டி அந்த கதவு மேலே போக போக எல்லாம் உள்ளே போகிறது. அந்த காலத்துலேயே அத்தனை ட்ரம்ஸ் வச்சு பண்ண அந்த மாதிரி இப்போ இதுவும் அந்த மாதிரிலாம் வரல. அது மாதிரிலாம் எடுக்க முடியாது இன்றைக்கி. அது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் பொறுமை கிடையாது, அது வேறு விஷயம். அன்னைக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸு அந்த படங்கள்லாம் அந்த படத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்னா, அந்த ட்ரம்ஸில் வந்து எல்லாம் வீரர்கள் மறைஞ்சிக்கிட்டு வர்றது வந்து இப்போ வந்து பார்த்துட்டு ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது சொன்னார், ட்ரோஜன் வாருங்கிற கதாடா அது. ஒரு மரக்குதிரையில் வந்து வீரர்கள்லாம் உள்ளே மறைஞ்சி கோட்டைக்குள்ளார வந்து அடிக்கிறது, அதுக்கு பதிலாக இதில் ட்ரம்ஸை வச்சு எடுத்தாங்கடா. ஆமாம் சார், ட்ரோஜன் வார் அந்த இது அதை இது மாதிரி எல்லாம் சொல்லி நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம்னு எடுத்திங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் எம்கே ராதா நடித்தது. அப்படி பார்த்தேன் நான். அப்போ என்ன சொன்னார், இது கார்சிகன் பிரதேசங்கிற ஒரு இங்கிலீஷ் படம்டா அப்படின்னாரு. அது அந்த வாரம் மேட்னி ஷோ போடுறாங்க, மத்தியானம் மாத்திரம் அந்த ஷோ. 3 நாள் வாரம் புதன் வியாழன் வெள்ளி போட்டாங்க. ஸ்கூல் இருக்குது, போக முடியாது, லீவ் போட வச்சு ஸ்கூலில் லீவ் போட வச்சு கொண்டு போய் சினிமா பார்ப்பேன் எங்கள் அப்பா. நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரசிப்பு தன்மை. அதனால தான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த இதில் வந்து டயலாக் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா, வேலைக்காரி படம் ஆரம்பிச்சது. வசனங்கள் பராசக்தி வேலைக்காரி அடுத்தடுத்து அமைச்சதுன்னா பராசக்தி உச்சி கொண்டு. சார், இவரோட வசனங்கள் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிக்கதாக இருந்திருக்கும்ல சார். அந்த காலத்தில் எவ்வளோ பேர் வந்து இவரோட வசனங்கள் வந்து கேட்க வச்சு அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணி எவ்வளோ சாதனைகளையாவது பண்ண வச்சுருக்கோம்ல சார். அந்த மாதிரியான கலைஞர் அவரோட வசனங்கள் இருந்திருக்கும்ல சார், எழுத்துக்கள். ஒரே சீன் மாத்திரம் பாருங்க, பராசக்தி விட்டுருங்க, மனோகராவில் கூட்டிகிட்டு வருவாங்க கோர்ட்டுக்கு. ராஜா வந்து தன்னுடைய மகனை வப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தன் மகனையே கைதியாக்கி அது சங்கிலியில் கட்டிட்டு கூட்டு வருவாங்க. அதில் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா அப்படின்னு ராஜா கேட்பார். திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறேன். கண்ணே மணியே முத்தே பவளமே என் விழி நிறைந்தவனே வீரர் வழி வந்தவனே என்று எவனை எந்த மனோகரனை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவை நிறுத்தி சந்தோஷம் காண வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே. சார், நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். அதை இப்போ நினைச்சா கூட அப்படியே பொங்குது. மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற டயலாக்லாம் சார் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் சார் அவரோட வசனங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆழ் மனசை வந்து தூண்டி விடுற அளவுக்கு இருக்குல்ல சார். அது ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு, ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கு அப்படின்னா மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு, பராசக்தியில வந்து வர அந்த டயலாக்ஸ் அது எல்லாமே. அதே மாதிரி அந்த மந்திரிக்குமாரியில் இன்னொரு டயலாக் வரும். ராஜகுமாரியை வந்து இவன் வில்லன் வந்து ஒரு வழி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிகிட்டு இருப்பான். மந்திரிக்குமாரி லைக் பண்ணுவான், மந்திரியோட பொண்ணு இவனை லைக் பண்ணுவாள். ராஜகுமாரியை வந்து பிளான் பண்ணி தோட்டத்துக்கு வர வளைச்சு அவளை இது பண்ணுறதுன்னு பிளான் பண்ணாக்கா அவளுக்கு பதிலாக மந்திரிக்குமாரி வந்துடுவாள். மயிலுக்கு வலை விரித்தால் மானல்லவா வந்து விழுகிறது. என்ன ஒரு டயலாக் இல்லை சார். எப்படிம்மா இவர் வந்து தமிழன் இல்லை தெலுங்கான்னு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தான். இவன் எழுதுவான் அந்த டைலாகு. இவனுக்கு வருமா கால் தூசுக்கு பெறுவான அந்த ஆளெல்லாம். சார்,
இப்போது இவருடைய இந்த சினிமாவோட ஒரு சினிமாலேருந்து இந்த அரசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் இருந்தது? அவர் அரசியலை ஒட்டி தான் சினிமாவுக்கு வந்தார். சரி மருதநாட்டு இளவரசியில் இருக்கும்போதே அவர் வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்துட்டார். சார். பெரியார்கிட்ட இருந்தார். ஆமாம் சார். ஆனால் கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம் தானே சார். என்னன்னா அவர் 1000 பகுத்தறி பேசினா கூட அவருக்கு ரொம்ப நெருங்கி இருந்தவங்க சொல்லுவாங்க, அவரை போல ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது சார். அவ்வளோ அற்புதமாக ஜோசியம் பார்ப்பாங்க. அவரா சார்? ஆமாம், இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவார். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்து அதாவது ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது. அவர் 3 பேனா வச்சுருப்பார். அதில் ஒரு பேனா வந்து சில மந்திரங்கள்லாம் மந்திரிக்கப்பட்ட ஒரு தாயத்து உள்ளே வச்சு அந்த பேனாவை தான் பாக்கெட்டில் வச்சுருந்தாருன்னு ஒரு தகவல் உண்டு. அவரோட அந்த பெண்ணு அவரோட பெண் வச்சிருப்பாரு இல்லை சார்? தாயத்தை கையில் கட்டணும். ஆமாம். அது வச்சுக்க முடியாது, அது பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து பதிலாக அந்த தாயத்தை அந்த செப்பு தகட்டில் தான் பண்ணுவாங்க. செப்பு தகட்டில் அந்த இதெல்லாம் எழுதி அதை சுருட்டி ஒரு பேனாக்குள்ளார வச்சு அந்த பேனாவை வச்சுட்டாங்க. அதை செஞ்சு கொடுத்தவரும் எனக்கு சொன்னார். அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ நல்லா ஜோசியம் தெரியும். அவருக்கே நல்ல நேரம் பார்த்து எல்லாம் செய்ய அவருக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அதை பற்றி அப்புறம் எப்படி எதுக்கு சார் அவர் அந்த பகுத்தறிவு அப்படின்லாம் பகுத்தறிவில் அவர் சீரியஸாக இருந்தார். என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னாச்சுன்னா, எங்கள் கல்லூரி நிகழ்ச்சியில் அவரை கூப்பிட்டு வந்துட்டோம். அவர் தான் தலைமை வைக்கிறாரு. குத்து விளக்கு ஏற்றுறது வச்சிருப்போம் இல்லையா, குத்து விளக்கு வந்து குத்து விளக்குன்னு அப்போ இப்படி திருப்பி பார்த்தாரு. இங்கே வான்னாரு. போனேன். திமுக தானே நீ அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. குத்து விளக்கு வச்சுருக்க அப்படின்னு. காலேஜ் இது அப்படின்னு. நானும் ஏற்ற மாட்டேன், நீ ஏற்றக்கூடாது அப்படின்ட்டார். மற்றவங்களெல்லாம் ஏற்ற சொல்லிட்டார். நீங்கள் போய் ஏற்றுக்க அப்படின்ட்டார். நானும் ஏற்ற மாட்டேன், நீ ஏற்றக்கூடாது. அன்னையில் நான் குத்து விளக்கு கிட்ட போகிறேன். அன்றைக்கி என்னுடைய நண்பர் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியம், திண்டுக்கல் லியோனி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு அவர் கூப்பிடுறாரு லியோனி. சரி, மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து ஏன் அப்படின்னாரு. அன்னைக்கே எனக்கு தலைவர் சொல்லியிருக்காரு, குத்து விளக்கு ஏற்றுறோம் திமுக இருக்க மாட்டான்னு, நீங்கள் ஏற்றுறீங்க அது வேறு விஷயம். இப்படி சொல்லியிருக்காரான்னு. ஆமாம், அன்னைக்கு வந்து நான் குத்து விளக்கிட்ட போகிறதே கிடையாது. அது மாதிரி இப்போ அது என்னன்னாக்கா, ஏன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் தான் நல்லா இருக்குங்கிறது வந்து அது ஒரு மூட நம்பிக்கைனாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம். சில சம்பிரதாயங்களுக்கெல்லாம் விளக்கேற்றி வைக்கிறோங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு, அது சாக்ரட்டிஸ் நாடகத்தில் வரும். சாக்ரட்டிஸுடைய பேச்சுக்கள்லாம் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் அப்படின்னு. ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. சாக்ரட்டிஸ் வசனம், படத்தின் வசனம். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்க வராவிட்டார். அந்த அனிட்டிஸுங்கிற வந்து குற்றம் சாட்டுவான். என்னை போல் ஒரு கிழவனை பார்த்து அப்படின்னு ஒரு சொல்லும்போது, இங்கே நடக்கிற வழக்கு உன் தலையை பற்றியது அல்ல, உன் நரைத்த தலையை பற்றியது அல்ல அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. உன் நரைத்த தலை பற்றி அல்ல அப்படின்னு. உடனே சாக்ரட்டிஸ் பதில், அவசரத்தில் அனிட்டஸ் என்னை பார்த்து கிழவன் என்கிறான், பால் போல் நரைத்த தலையை அனிட்டஸுக்கும் எனக்கும் இல்லையா சபையவர்களே அப்படின்னு. அப்போ தான் சொல்லு அப்படி. இங்கே வாதம் வந்து தலையை பற்றியதால் தவறு அனிட்டஸ். இந்த நரைத்த தலையிலிருந்து கிளம்புகின்ற சிந்தனை கருத்துக்களை எல்லாம் கேட்டுத்தான் ஏதன்ஸ் நகர் வாலிபர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டு. இந்த தலையை பற்றியத்தான் இந்த கேள்வி. அருமையாக சொல்லிட்டீங்க சார். நீங்கள் ரொம்ப எல்லாம் திருப்பி எழுத முடியாதுமா, திருப்பி எழுத முடியாது, பேச முடியாது. இவர் தெலுங்கார் அப்படின்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி சார், இப்போ வந்து கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான நட்பு எப்படி சார் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது எதனால் வந்து அது உடஞ்சிது சார்? அது உண்மையாகவே இந்த விஷயம் பாதி பேருக்கு வந்து பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் இருக்கலாம், பாதி பேருக்கு முழுசாக போய் சேராமல் இருக்கலாம் சார். இப்போ நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பர்சனலாகவும் தெரியும், உங்களுக்கு சினிமா பற்றியும் தெரியும், பொலிட்டிக்கலாகவும் தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காண்டாக்டில் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காங்கிரஸ்காரர்கள்லாம் சொல்லுது, 3 மோசமான ஆளுங்க ஒரே ஏரியாவிலேருந்து வந்தாங்க சார். யாரு காணும்? கலைஞர்,
திருவாரூர். எம்ஜிஆர் கும்பகோணம். கேரளான்னு வேற சொல்கிறாங்க. கேரளா, பட் அவர் வாழ்ந்ததெல்லாம் இங்கே கும்பகோணத்தில் தான் அவருடைய வாழ்க்கை பூரா. ஓகே. பிறந்ததோடு சரி, அதுக்கப்புறம் அவர் கேரளாவில் இருக்கிறது கும்பகோணம். 3வது சிவாஜி கணேசன் சூரக்கோட்டை. 3 மோசமான ஆளுங்க ஒரே ஏரியாவில் தான். ஏன் சார் மோசமான காங்கிரஸ்காரர் அன்றைக்கி சொன்னது. தமிழ்நாட்டையே ஒரு வழி ஆக்கணும் 3 பேர். அதனால் அந்த எல்லாருமே சேர்ந்து, கலைஞர் தான் அதில் வந்து கொஞ்சம் வசதியானவர். உண்மையே சொல்லப்போனால் ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவர். சாப்பாட்டுக்கு லாட்டிலாம் அடிக்கிற ஆள் இல்லை அவர். அவருக்கு எழுத்து ஆர்வம் இருந்தது, நாடகம் இது பண்ணுங்கிற ஆர்வம்லாம் அதெல்லாம் அதிகமாக இருந்ததுனால தான் அவர் வந்து சோத்துக்கு லாட்டி அடித்ததுன்னு எடுத்திங்கன்னா சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் தான். ஒருவேளை சாப்பாட்டையே கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எல்லாம் இவருக்கு வந்து எழுத்து ஆசையினால் நாடக கம்பெனிக்கு வந்தார். இவங்க 2 பேர் நடிக்கிற பொழப்பு நடக்கணுங்கிறதுக்காக நாடக கம்பெனிக்கு வந்தாங்க. 3 பேர் வெவ்வேறு நாடக கம்பெனியில் இருந்து 3 பேர் ஒரே நாடக கம்பெனியில் வந்து இவங்க எல்லாத்துக்கும் முதலாளியாக இருந்தவர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, எம்ஆர் ராதா. அது அடுத்த கூத்து. இது அடுத்த கூத்து. அதாவது யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளைங்கிற ஒரு அவர் நடத்த முடியாமல், நாடக கம்பெனி நடத்த முடியாமல் மூடின போது எம்ஆர் ராதா எங்கேயோ போய் கடனோ இதனோ வாங்கிட்டு வந்து அந்த கம்பெனியை அவர் வாங்கிட்டு இவங்களே நான் வீட்லேயே போய் பார்த்து கம்பெனி நான் வாங்கிட்டு எங்களோட வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் 3 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. எம்ஆர் ராதா தான் இவங்களுக்கு முதல்ல. அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கும்ல சார். அதில் தான் அந்த நட்பு தான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திக்கிற அளவுக்கு போனதுக்கு காரணம் அது. நீ என்னவா இருந்த, நான் இல்லைன்னா நீ உண்டா அப்படிங்கிறத 3 பேத்துக்குமே 4 பேத்துக்குமே வந்த ஈகோ வந்துடுச்சா சார்? அது கலைஞருடைய வசனங்கள் வந்து தூக்குமேடைங்கிற நாடகத்தில் எம்ஆர் ராதாவை எங்கேயோ தூக்கிட்டு போச்சு. மலையா கணபதி அல்லது தூக்குமேடை அப்படிங்கிற நாடகம் கலைஞருடைய வசனம். அதுலேயும் அந்த நாடகத்துலேயும் பயங்கரமான மறந்து போச்சு சொன்னதெல்லாம். நாத்திக கருத்துக்கள் அதில் பயங்கரமாக இருக்கும். நிறைய நாத்திக கருத்துக்கள் வரும். அது மாதிரி அந்த அந்த நாடகமெல்லாம் அதில் தான் எம்ஆர் ராதா பெருசாக வந்தார். அப்புறம் வேறு ஏதோ ஒரு நாடகத்தை எழுதும்போது இவர் வந்து சரியாக வராதுன்னாரு. ஆனால் அதில் வேடிக்கை என்னன்னா, கலைஞருடைய வசனமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப எளிமையாக அண்ணா தினசரி நம்ம பேசுகிற வழக்கு மொழியில் வசனம் இருக்கிறதே தெரியாமல் ஒரு படம் சூப்பர் வெற்றி படமாக வந்தது இருவர் உள்ளம். சிவாஜி, சரோஜா தேவி, எம்ஆர் ராதா நடித்தது. அதில் எம்ஆர் ராதாவுக்கு அற்புதமாக வசனம் எழுதியிருப்பார். அது கலைஞர் வசனம்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. ஒரு அடுக்குமொழி இருக்காது, எதுவும் இருக்காது, அப்படி அவ்வளோ இயல்பான இது. அதே மாதிரி தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படம், பிராமண பாஷையை பூந்து விளையாடிருப்பார்.